வணக்கம், என் பேர் பாபா பிரசாத். வெல்கம் டு digisoundstudio.com அண்ட் digisoundacademy.com. இந்த வீடியோவில் இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, மிக்சிங் லேப்டாப்பில் டெஸ்க்டாப்பில் பண்ணலாமா, இல்லை ஹார்ட்வேர் வச்சு பண்ணலாமா, இல்லை ரெண்டும் ப்ளக்கின்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் வச்சு பண்ணலாமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த என்ன வித்தியாசம் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் நான் இங்கே வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேருக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன், நான் ஸ்டார்டிங்கில் கூட இதெல்லாம் வாங்கலை. வெறும் DAWவில் இருக்கிற ப்ளகின்ஸ், ஸ்டாக் ப்ளகின்ஸ் இல்லை தேர்ட் பார்ட்டி ப்ளகின்ஸ் வச்சு பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த பாக்ஸ் மிக்சிங் அப்படின்னு பேர். அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹார்ட்வேர் கியர்ஸ் எக்விப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் யூனிட்டை உங்கள் ஆடியோ இன்டர்ஃபேஸில் கனெக்ட் பண்ணி அதோட மர்ஜ் பண்ணி அதோட சவுண்டை உங்கள் DAW உள்ளுக்குள்ளே எடுத்துன்னு போய் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹார்ட்வேர் மிக்சிங்னு சொல்கிறது. இப்போ ஹைபிரிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைபிரிட் பிளக்கின்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹார்ட்வேர் கியர்ஸ் அதாவது எக்விப்மெண்ட்ஸ் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் மர்ஜ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹைபிரிட் மிக்சிங் சொல்கிறது. ஒரு அனலாக் ஃபீல் அண்ட் டெப்த் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா தான் இந்த மாதிரி ஹார்ட்வேர் எக்விப்மெண்ட்ஸ் வாங்குவாங்க. இது எக்ஸ்பென்சிவ் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் இதோட டோனே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். இதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணுன்னா என்னோட டிஜிசவுண்ட் அகாடமி சைட்டை விசிட் பண்ணுங்கள், digisoundacademy.com. அது உள்ளுக்குள்ளே உங்களுக்கு டீட்டெயில்டாக ஹார்ட்வேர் மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் கோர்ஸ் நான் நடத்துகிறேன். ஸோ உங்களுக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்கிட்ட மெசேஜ் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.